தெருவில் இறங்கி கன்னட வெறியர் சங்கங்கள் ரொட்டிகளை கிழித்து மன்னிப்பு கேட்கணும், அப்படியே அடி உதயன்னு கண்டதை பேசிக்கிட்டு முழக்கமிட்ட பொழுது அவருடைய முதலமைச்சர் சித்தராமையா அதை ஆதரித்து கமலஹாசன் பேசினது தப்பு என்று அறிக்கை கொடுத்தாரு, நிருபர்களுக்கு செய்தி கொடுத்தாரு. இழிவுபடுத்திட்டாங்க. அது தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னாலே இழிவாது. இப்போ எதுலேருந்து பிறந்ததுன்னு அந்த செட்டுகள் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக கர்நாடகம் ஒன்றா இருக்குது. இன வெறியில் தமிழர் எதிர்ப்புற ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டில் பாருங்கள், அதே பாஜகவை சேர்ந்தவங்க கன்னடத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. கமலஹாசன் அப்படி பேசக்கூடாது, அதாவது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல்வது தவறு என்று தமிழிசை சவுந்தரராஜனும் நயினார் நாகேந்திரனும் பேசியிருக்கிறாங்க. இது ஏன் இது மாதிரி வருதுன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டு சூழ்நிலை ஈவேரா எடுத்துட்டாரு. எப்படின்னா, தமிழை இழிவுபடுத்துறது தான் முற்போக்கு, தமிழ் இனத்தை தமிழை இழிவுபடுத்துறது என்பது பிராமணிய எதிர்ப்பு, முற்போக்கு, பகுத்தறிவு என்பது போல ஒரு மாய்மாலம் பண்ணி ஈவே ராமசாமி இங்கே ஒரு பரப்பிட்டார். ஒரு இன உணர்ச்சி, இப்போ கன்னடத்தை போல இன வெறி வேண்டியது நமக்கு. தமிழ் இனப்பற்று, தமிழ் மொழி பற்று அது கூட இருக்கிறது பிற்போக்குத்தனம். ஏன்னா ஈவேரா சொல்லி வச்சதா தானே. இதை இந்த திராவிட திணிப்பாளர் இருக்கார்ல, ராபர்ட் கால்டுவெல், அவரே அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க. எனவே தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம். பாவாணர் தெளிவாக சொல்லுவார், தமிழிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு பிறந்தது தெலுங்கு, அந்த தெலுங்கிலிருந்து பிறகு பிறந்தது கன்னடம், அப்படி தமிழிலிருந்து மறுபடியும் கடைசியாக பிறகு மலையாளம். இப்படி ஒவ்வொரு மொழியும் மூல மொழி இதுக்கெல்லாம் தமிழ் தான், வேற ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இருக்கு. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அங்கே கன்னடத்தை சொல்லுவாங்கன்னா, அது அப்படியே இங்கே தமிழிசையும் ஒரு தமிழ் மொழிக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பெருமை பேசிய குமரி ஆனந்தன் பொண்ணு அந்த மறுபடியா நீங்கள் பேசுறீங்க எப்படி? ஒரு பதவிக்காக இனத்தை காட்டி கொடுக்கறது, மொழியை காட்டி கொடுக்கறது. கன்னடத்தில் செய்கிறான்னா அவன் தலைமையை ஆட்டி பிடிக்கிறான். கன்னட வெறியர்கள் காங்கிரஸ் தலைமையையும் பாஜக தலைமையும் தன் பேச்சுக்கு திருப்பிக்கிறான். இங்கே உட்படுத்த ஈவேரா திருப்பிட்டு போயிட்டாரு, தமிழை திட்டாரு. இப்போ அதனால அந்த மாதிரி குரூப் தானே இப்போ திமுக போன்ற கட்சிகள் தானே பெரிய கட்சியாக இருக்குது. அதனுடைய இன்னொன்னாக அதிமுக. இதை பற்றி வாய் திறக்கல எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வாய் திறக்கலை. எல்லாரும் பேசி கன்றாவியாக பெண்ண பிறகு நேர்வை விட்டு சில வார்த்தை சொல்ல சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இன்னைக்கு. இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு சூழ்நிலை தான் தமிழை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சலை தமிழிசைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் கொடுத்திருக்கிறது. வணக்கம். சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் தக் லைஃப் என்ற இசை வெளியீட்டிலால தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் என்று சகோதரத்துவ முறையில் சொன்னதை கர்நாடகம் முழுவதும் பெரிய எதிர்ப்பலைகள் ஏற்பட்டிருக்கு. கர்நாடக உச்ச நீதிமன்றமும் சரி, கர்நாடக உயர்நீதிமன்றமும் சரி, கர்நாடக வர்த்தக சபையும் சரி, அங்கே உள்ள எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே கமலஹாசன் மன்னிப்பு கேட்டாதான் கர்நாடகத்தில் படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரும் அளவில் அங்கே ஒரு பெரும் போராட்டமே எழுந்திருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசையும் இப்போ இந்நாள் தலைவரான நயினார் நாகேந்திரனும் அப்படி பேசியிருக்க கூடாது, தமிழ் மொழி பெருமையை தான் பேசியிருக்கணும், இன்னொரு மொழியை கன்னடத்தை பற்றி இது பண்ணி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகத்தில் உள்ள சூழ்நிலை அவங்க மொழி இன தாயக பாதுகாப்பு என்பதை தாண்டி வெறியில் இருக்குது. நமக்கு வெறி வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் மொழி இன தாயக பாதுகாப்பு உணர்வே அரசியலில் ஒரு முதன்மை பெறவில்லை. அதனால தான் அங்கே கர்நாடகத்தில் தெருவில் இறங்கி கன்னட வெறியர் சங்கங்கள் கமலஹாசனுடைய சுவரொட்டிகளை கிழித்து மன்னிப்பு கேட்கணும், அப்படியே அடி உதயன்னு கண்டதை பேசிக்கிட்டு முழக்கமிட்ட பொழுது அவருடைய முதலமைச்சர் சித்தராமையா அதை ஆதரித்து கமலஹாசன் பேசினது தப்பு என்று அறிக்கை கொடுத்தாரு, நிருபர்களுக்கு செய்தி கொடுத்தாரு. அங்கே உள்ள பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராக உள்ளவர் விஜய ராஜேந்திர எடியூரப்பா என்பவர் மன்னிப்பு கேட்கணும், இழிவுபடுத்திட்டாங்க, அது தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னாலே இழிவாது. இப்போ எதுலேருந்து பிறந்ததுன்னு அந்த செட்டுகள் சொல்லலை. அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கர்நாடகம் ஒன்றா இருக்குது, இன வெறியில் தமிழர் எதிர்ப்பில் ஒன்றா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், அதே பாஜகவை சேர்ந்தவங்க இந்த
கன்னடத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. கமலஹாசன் அப்படி பேசிக்க கூடாது. அதாவது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல்வது தவறு என்று தமிழிசை சவுந்தரராஜனும் நயினார் நாகேந்திரனும் பேசியிருக்கிறாங்க. ஏன் இது மாதிரி வருதுன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டு சூழ்நிலை எப்படி? தமிழ்நாட்டு சூழ்நிலையை ஏற்கனவே ஈவேரா கெடுத்துட்டாரு. எப்படின்னா, தமிழை இழிவுபடுத்துறது தான் முற்போக்கு, தமிழ் இனத்தை தமிழை இழிவுபடுத்துறது என்பது பிராமணிய எதிர்ப்பு, முற்போக்கு, பகுத்தறிவு என்பது போல ஒரு மாய்மாலம் பண்ணி ஈவே ராமசாமி வந்து இங்கே ஒரு பரப்பிட்டார். அதை அந்த உளவியலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ் பற்று என்பதை ரொம்ப குறைச்சி பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தலைவர்களாக வந்தவங்க கட்சிக்காரவங்களும் அந்த பிற மொழிக்காரர்களாக போய் திராவிட அரசியல் வந்துருச்சு, தலைமையாக போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு இன உணர்ச்சி, இப்போ கர்நாடகத்தை போல இன வெறி வேண்டியது நமக்கு. தமிழ் இனப்பற்று, தமிழ் மொழி பற்று, அது கூட இருக்கிறது பிற்போக்குத்தனம். ஏன்னா ஈவேரா சொல்லி வச்சது தானே, அது காட்டுமிராண்டி பாஷை அப்படின்னு சொல்லி இங்கே ஊர் ஊராக மாலை மரியாதையோட சிலைகளோட நிற்கிறாருல்ல ஈவே ராமசாமி. அப்போ இந்த மண்ணில் ஒரு உளவியலை மாற்றி வச்சிருக்காரு அவர். அதெல்லாம் கர்நாடகத்தில் அப்படி ஈவேரா, அவர் ஊரு கர்நாடகம் தான், மைசூர் பக்கத்துல வந்த குடும்பம் அது, தமிழ்நாட்டுக்கு கன்னட குடும்பம் தான் அது ஈவேரா. அவர் மாநிலத்தில் போய் அவர் பேச முடியல, எடுபடலை அது அங்கே. அப்படி அவர் எந்த மொழியும் கன்னடம் தெலுங்கு எல்லாம் அப்படி இழிவுபடுத்தி பேசவும் இல்லை. தமிழை இழிவுபடுத்தி பேசுறது மாதிரி ஈவே ராமசாமி கன்னடம் தெலுங்கு எல்லாம் இழிவுபடுத்தி பேசவும் இல்லை. அப்போ அதனால இங்கே என்னன்னா, தமிழை இழிவுபடுத்துவது, தமிழனை இழிவுபடுத்துவது, எதிர்ப்பது என்பது சகஜப்பட்டு போன ஒன்றா இருக்கு. ஏன்னா திராவிட அரசியல் மேலோங்கி இருக்கு. திராவிட அரசியலுங்கிறது தெலுங்கு, கன்னடம், மலையாளங்களுக்கு நெருக்கமானது, சகோதர உறவு கொண்டது. தமிழனை உள்ளிருந்து கொண்டே ஒழிப்பது, அது இங்கிருந்து கொண்டே ஒழிப்பது திராவிட அரசியல். அதைத்தான் அது செஞ்சிட்டு இருக்கு. அது மாதிரி இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னாக்க, தமிழிலிருந்து பிறந்தது கன்னடங்கிறதுல தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதான் சரியானது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் அந்த இதிலிருந்து பிறந்தது தான். இப்போ தமிழுக்கு ஒரு ஒரு ஆய்வு பண்ண ஒரு தான் தோன்றி நபர் ஒருவர், கால்டுவெல் என்ற ஒருவர் இருக்காரு. அவர் 1856 வெளியிட்ட புத்தகம் தான் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ்ங்கிறது. அவர் திராவிட என்ற மொழி ஒரு சொல்ல முதல் திணிச்ச நபர் அந்த நபர் தான். ஒரு தான் தோன்றீஸ்வரர். அவர் தான் ஒன்று தன் முனைப்பா தனக்கு ஒரு பேர் வரணும்னு நினச்சிக்கிட்டு செயற்கையாக திணிச்ச ஆள் அது. அவரே சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, அதுக்கு முன்னாடியே எல்லிஸு மற்றவங்கலாம் அதுக்கு முன்னாடியே பல பேர் சொல்லிட்டாங்க, தமிழ் மொழி குடும்பம், இந்த மொழி குடும்பம், தென்னிந்திய மொழி குடும்பம் வேற, சமஸ்கிருத மொழி குடும்பம் வேற, அதுக்கு தொடர்பு இல்லை, சமஸ்கிருதத்திலே இருந்து தான் தமிழெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. யாரு? சர் வில்லியம் ஜோன்ஸ் போன்ற ஆட்கள், ஏசியாட்டிக் சொசைட்டி வச்ச ஆட்கள், மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள்லாம் அது மாதிரி சொல்லி கூத்தடிச்சாங்க அந்த காலத்தில். வெள்ளைக்காரங்க, ஜெர்மன்காரெல்லாம் அதை அதுலேருந்து மாற்றி எல்லிஸ் எல்லாம் மற்றவங்கலாம் நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு ஆய்வு மையம், ஒரு கல்வி நிலையம் வெள்ளைக்கார அரசு வச்சுருந்தாங்க கிழக்கிந்திய கம்பெனியில். அதில் பணியாற்றியவர் தான் நம்ம எல்லிஸ் அவர்கள். அவங்கெல்லாம் தமிழ் இன்னொரு மொழி குடும்பம், தனி குடும்பம், இதெல்லாம் தென்னிந்திய மொழிகள் வந்துட்டாங்க. மூத்த மொழி தமிழ் தான் அப்படிங்கிறது வந்துட்டாங்க. இந்த மொழி இந்த மொழிகளை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை ஒரு மொழி குடும்பம், தமிழ் மொழி குடும்பம் என்றே சொல்லியிருக்காங்க. இதை இந்த திராவிட திணிப்பாளர் இருக்கார்ல, ராபர்ட் கால்டுவெல், அவரே அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க. திஸ் ஃபேமிலி வாஸ் அட் ஒன் டைம் ஸ்டைல்டு பை யூரோப்பியன் ரைட்டர்ஸ். ஐரோப்பிய எழுத்தாளர்களால் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதான் இந்த ஃபேமிலி, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம். என்ன? டமுலியன் ஆர் டமுலிக், தமிழியன் அல்லது தமுலிக் என்ற ஃபேமிலி நேம், மொழி குடும்ப பேர் இதுக்கு இருந்தது. அப்படி இருந்தது. இவர் ஐயா சொல்றாரு, கால்டுவெல் புதிய கண்டுபிடிப்பாளர்ல தான் பேர் வாங்கின்னு. பட் தோ தமிழ் இஸ் தி ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹைலி கல்டிவேட்டட் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி, தட் விச் கண்டெய்ன்ஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ரூட்ஸ், yet as it is after all but one dialect out of several and does not claim to be the original speech out of which the other dialects have been derived. என்ன இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு, தொன்மை, வளம், என்ன இருந்தாலும் மற்ற மொழிகள் இதுக்கெல்லாம் இது தாயா இருந்து நான் சொல்ல முடியாது, இல்லை இதுலேருந்து சொல்ல முடியாதுன்னு நான் நினைச்சேன். யார்? இந்த ஐயா பெரியவர் இருக்காருல, கால்டுவெல்.
அந்த வெல்லு நினைச்சுதான். அப்ப என்ன நினைச்சா அது டு பி தி ஒரிஜினல் ஸ்பீச் ரிசர்வ் தி டேர்ம்ஸ் தமிழ் அண்ட் தமிழியன். அது தமிழன் அது இருக்கணும், தமிழியன் இருக்கணும். ஆர் யூ சார்? ஐ ஹவ் ப்ரெஃபர்டு, நான் விரும்பி தேர்வு செய்தேன். யாரு? கால்டுவெல் மாமா சொல்றாரு. ஐ ஹவ் ப்ரெஃபர்ட் டு டிசிக்னேட் திஸ் என்டையர் ஃபேமிலி, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள, டு டிசிக்னேட் திஸ் என்டையர் ஃபேமிலி எ டேர்ம் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் எ வைடர் அப்ளிகேஷன். பரவலாக வந்து பொருந்தக்கூடிய ஒரு டெர்மினாலஜி, ஒரு சொல்ல எடுக்க நான் இதை போடணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச போதான் சமஸ்கிருதத்துல ஆந்திர திராவிட பாஷான்னு அவர் எழுதினாரு, குமாரில பட்டர் என்பவர் எழுதினாரு. அந்த நூலை படிச்சேன். அதுல ஆந்திர திராவிட பாஷான்னே வந்துருச்சு. எப்ப அவர் இருந்தவரா ஐயா, அவரு கால்டுவெல் மாமாவே சொல்றாரு, அது 7ஆம் நூற்றாண்டின் கடைசியில வாழ்ந்தவர். கிபி 7ஆம் நூற்றாண்டு கடைசியில வாழ்ந்தவர் யாரு? குமாரில பட்டர், வடக்கத்தியான். இங்க தமிழ் படிக்க வந்தவன், இந்த தத்துவம் படிக்க வந்தவன் இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தாள் அந்த ஆளு, வேற ஒருத்தனும் இல்லை. அவன் எழுதின புத்தகம் தந்திர வார்த்திகா, அதுல இருந்து எடுத்தாராம் இவரு அந்த சொல்ல. அப்புறம் பார்க்க போனா மனு தர்மத்திலே இருக்கு திராவிடங்கிற சொல்லு. அதனால திராவிட, அவர் ஆந்திர திராவிட பாஷான்னு காரில பட்டர் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனு தர்மத்துல இருக்கு, திராவிடான்னு இருக்கு. எனவே அந்த பேரை வைப்போம்னு நான் தேர்ந்தெடுத்தேன். யாரு? இவரு கால்டுவெல் தேர்ந்தெடுக்கிறாரு. அது தொலைஞ்சிட்டு போகுது, இதை நம்ம மறுக்கிறோம் கால்டுவெல். ஆனா அந்த கால்டுவெல் என்ற நபரே கூட எனக்கு முன்னால் இருந்தவங்களாம் இந்த லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிய டமுலியன் ஆர் டமுலிக்னு சொன்னாங்கன்னு சொல்றான்ல. இங்க பாருங்க, 4ஆம் பக்கம் இன்ட்ரோடக்ஷன்ல 4ஆம் பக்கம். இது எப்போ வந்தது? இது கம்பேரிட்டிவ். இந்த நூல் வந்து நம்முடைய கவிதாச்சரண் வெளியிட்ட நூல். அவங்க வெளியிட்ட நூல் இது. இது வந்து கால்டுவெல் இருக்கும்போதே 2ஆம் பதிப்பாக திருத்தப்பட்ட பதிப்பா வந்தது. அந்த பதிப்பை பார்த்து எடுத்தது. இது வந்து முதல் பதிப்புல இல்ல, அதுல இருந்து திருத்தி கால்டுவெல்லே திருத்தம் கொடுத்து அது கம்ப்ளீட் அண்ட் அன்பிரிட்ஜ்டு செகண்ட் எடிஷன் renewed for the first time after 133 years. அந்த புது பதிப்பு 2ஆவதா திருத்தப்பட்ட ஒரு பதிப்பு 131 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்குன்னு அவங்களே முன்னுரையில போடுறாங்க முன்னால. அப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு, தமிழிக்கு அல்லது தமிழ் அல்லது என்று ஒரு ஃபேமிலி இருந்தது எனக்கு முன்னாடி சொன்னவங்கலாம். அதெல்லாம் விரும்பல, நான் திராவிட திணிச்சேன்னு திராவிட சொல்றாருன்னு வச்சுங்க. இப்ப இதெல்லாம் என்ன? அது போட்டோம். இப்ப இருக்கிறவர் நோம் சாம்ஸ்கி, யுஎஸ்ஏல இருக்கிற மொழியியல் அறிஞர் நோம் சாம்ஸ்கி. அவர் வந்து என்ன சொல்றாரு, அவரு உலகத்தில் பல மொழிகள் அங்கங்க இருந்த ஒரு பெரிய மொழிகள் அதனுடைய குரூப் தான் இருந்திருக்கு தவிர ஒரு மொழியிலிருந்து உலகம் உருவாகல, உலக மொழியில் உருவாகல என்ற கருத்து ஏற்கனவே எனக்கு இருந்தது. அது சரியல்ல, ஒரு மொழியிலிருந்து தான் உண்டாயிருக்கணும். அந்த உலகத்துக்கே முதல் மொழி என்பது எனக்கு 2 மொழி சந்தேகமா இருக்கு. ஒன்று தமிழ் அல்லது ஆப்பிரிக்க மொழி ஒண்ணு, அது பேரை சொன்னார் அவர். இந்த 2ல ஒண்ணுதான் முதல் மொழியா இருந்திருக்கணும். இதனுடைய வளர்ச்சியில இதுல பிரிஞ்சதுதான் மற்ற மொழிகள்லாம் உலக மொழிகள் எல்லாம் என்று இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நோம் சாம்ஸ்கி, யுஎஸ்ஏல இருக்க ஒரு மனித உரிமை போராளி வேற, அவரு பெரிய மனுஷன், மொழியியல் அறிஞரும் அவரு. அவர் சொல்றாரு, இப்ப கர்நாடக நீதிபதி கேட்கிறாரு, நீ என்ன மொழியியல் அறிஞரா? அவருக்கு நோம் சாம்ஸ்கி சொல்லிருக்காருங்கய்யா, நீங்க படிச்சிருக்கீங்களா? நாக பிரசன்னா நீதிபதி, கன்னட இனவெறியோடு பேசுறீங்களா நீங்க ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு? கன்னட சங்கத்துக்காரங்க போய் தெருவில் நின்று கமலஹாசனை திட்டுறது மாதிரி நீங்க திட்டுறீங்களே, மன்னிப்பு தான் கேட்கணும். ஆய் ஊய் உங்க பேச்செல்லாம் அப்படியே வந்துருச்சு. நீங்க நீதிமன்றத்துல பேசினது அந்த காட்சியெல்லாம் அப்படியே எடுத்து போட்டாங்க இப்ப எல்லாம். ஏமா, அவ்வளவு ஆத்திரப்பட்டு நீங்க பேசுறீங்க. ஒரு கன்னட வெறியர்கள் தெருவில் போட்ட சத்தத்துக்கும் நீங்க நீதிமன்றத்துல போட்ட சத்தத்துக்கும் வேறுபாடு எங்களுக்கு தெரியல. அப்படி பண்ணிடுறீங்கல்ல. நோம் சாம்ஸ்கி யாரு? கால்டுவெல் யாரு? ஆய்வாளர்கள் இல்லையா? அவருக்கு முன்னாடி எல்லிஸ், கால்டுவெலுக்கு முந்தைய ஒரு எல்லிஸ், அவர் ஆய்வாளர் இல்லையா? இவங்கெல்லாம் ஆய்வாளர். நீங்க படிங்க. எனவே தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம். பாவாணர் தெளிவா சொல்லுவார். தமிழிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு பிறந்தது தெலுங்கு. அந்த தெலுங்கிலிருந்து பிறகு பிறந்தது கன்னடம். அப்படி தமிழிலிருந்து மறுபடி கடைசியா பிறந்தது மலையாளம். இப்படி ஒவ்வொரு மொழியும் மூல மொழி இதுக்கெல்லாம் தமிழ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இது ஆய்வாளர் சொன்னது. எங்களுக்கு என்னன்னா, இந்த உங்க மொழிக்கெல்லாம் மூல மொழியா இல்லாட்டி எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க.
தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுதுக்கெல்லாம் மூல மொழியா எங்க மொழியிலேருந்து எங்க மொழி தனித்து இயங்கும். தமிழ் மொழி சமஸ்கிருத துணையின்றி இயங்கும். சொல்ல நீ கன்னடத்துல தமிழின் துணையின்றி சமஸ்கிருத துணையின்றி எங்க கன்னடம் தனித்து இயங்கும். சொல்லுங்க தம்பிகளா. நாங்க சொல்றோம் சேலஞ்சு, சவால் விடுறோம், அறைகோல் விடுகிறோம். சவாலுக்கு நல்ல தமிழ் வந்து அறைகோல் தான் விடுறோம். எந்த சமஸ்கிருதம் எங்களுக்கு அந்த தனித்தமிழ் இயக்கமே எங்க மறைமலையடிகள் தொடங்கினார். 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினார். எங்க மொழி தனித்து இயங்கக்கூடியது. நீ எங்களுக்கு பிறந்தன்னு சொன்னா சொல்லாட்டி என்ன, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த மொழியை பாதுகாக்கணும், அந்த மொழியை வளர்க்கணும், மேலும் தற்காலத்துக்கு ஏற்க பொருத்தப்படுத்தணும் என்பதுதான் எங்க கவலையெல்லாம். இது இந்தியும் அவனும் இவனும் சமஸ்கிருதமும் இங்கிலீஷ் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்க தமிழை அது வந்து பாதுகாக்கணுங்கிறதா நாங்கள் கவலையில் இருக்கிறோம். இது நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இதெல்லாம் இருக்கு, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அங்கே கன்னடத்தை சொல்லுவாங்கன்னா அது அப்படியே இங்கே தமிழிசையும் ஒரு தமிழ் மொழிக்கு தன்னை ஒப்படைத்து கொண்டு பெருமை பேசிய குமரி ஆனந்தன் பொண்ணு அந்த மரபுலையா நீங்க பேசுறீங்க? எப்படி ஒரு பதவிக்காக இனத்தை காட்டி கொடுக்கறது, மொழியை காட்டி கொடுக்கறது கர்நாடகத்தில் இப்படி செய்யறான்னா அவன் தலைமையை வந்து ஆட்டி பிடிக்கிறான். கன்னட வெறியர்கள் காங்கிரஸ் தலைமையையும் பாஜக தலைமையும் தன் பேச்சுக்கு திருப்பிக்கிறான். இங்க உட்படுத்துறதா ஈவேரா கிருத்திட்டு போயிட்டாரு தமிழை திட்டலான்ட்டு. இப்ப அதனால அந்த அந்த மாதிரி குரூப் தானே இப்ப திமுக போன்ற கட்சிகள் தானே பெரிய கட்சியா இருக்கு. அதனுடைய இன்னொன்னாக அண்ணா திமுக. இதை பத்தி வாய் திறக்கல எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வாய் திறக்கல. எல்லாரும் பேசி கன்றாவியா பண்ண பிறகு இதை நேர்வை விட்டு சில வார்த்தை சொல்லியிருக்காரு ஸ்டாலின். இன்னைக்கு இந்த மாதிரி அதான் இந்த தமிழ்நாடு சூழ்நிலை தான் தமிழை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சலை தமிழிசைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் கொடுத்திருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உணர்வை நம்முடைய தமிழ் பிள்ளைகள் தமிழர்கள் பெறணும். அடுத்தது கன்னடர்கள் நம்மை வந்து எப்பவும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பெரிய அபாயமாக இருக்குது. சிங்களன் எப்படி அங்கே தமிழனுக்கு அபாயமாக இருக்கானோ அப்படி கன்னடம் இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அபாயமாக இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே காவேரி பிரச்சனையை வச்சுக்கிட்டு பல தடவை தாக்கியிருக்கான், இனப்படுகொலை பண்ணியிருக்கான் பல பேரை. 1991 நவம்பர் டிசம்பரில் 2016 அந்த மாதிரி அட்டூழியங்கள் பண்ணி நம்மவர்கள் எல்லாம் தாக்கியிருக்கான். கேபிஎன் பேருந்துகள் ஆம்னி பஸ் 100 பஸ்ஸை கொளுத்தி விட்டுருக்காங்க. அவ்வளவு சரக்குந்துகளை கொளுத்தி விட்டுருக்கான். அப்படி நம்ம ஆளுகளை பிடிச்சி அடித்து கும்பிடு போடான்னு சொல்லி காவேரி கன்னடர்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சு அதை காணொலி படம் எடுத்து போட்டிருக்கான் எல்லாத்துலேயும் வலைத்தளங்களில். ஒரு சரக்குந்து ஓட்டுநர், அது மாதிரி ஒரு மாணவன், இதெல்லாம் பண்ணிட்டு அவமானப்படுத்திட்டு அப்பப்போ நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க, இனப்படுகொலையும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வைத்து நம்மை தாக்குவானோ என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு ஏற்படுகிறது. அதுக்கு எச்சரிக்கையாக தமிழர்கள் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் 1000 அதாவது எளியும் புனையும் அடிச்சுக்கிறான் பாஜகவும் காங்கிரஸும். ஆனால் அவங்க ஒரு பொன்மொழி அவங்க சொல்கிறான் பாருங்க. இந்த நீதிபதி கூட சொல்கிறாரு, நாக பிரசன்னா, நீர் நிலம் மொழி நிலா ஜலா பாஷை மூன்றிலும் அடுத்தவங்க யாரும் தலையிட நாங்கள் விட மாட்டோம், கன்னடர்கள் பூரா ஒன்றா தான் இருப்போம் என்ற பழமொழி இங்கே இருக்குங்கிற அந்த ஆள் யாரு நீதிபதி சொல்கிறாருங்க. நிலான்னா நிலம், நம்ம தமிழ் சொல்லு. நிலா வந்து ஜலா அது சான்ஸ்கிரிட்டு, தண்ணீர் நீர் தண்ணீர், அதான் காவேரி தரமாட்டோம். எந்த சர்வதேச சட்டமாக இருந்தானா எதா இருந்தானா தர முடியாது காவேரி. நிலா ஜலா பாஷை கன்னடம், இதை 3 இங்கே வேறுபாடு கிடையாது என்று இந்த நீதிபதி நாக பிரசன்னா சொல்றாரு. ஏற்கனவே இதை சித்தராமையா சொல்லியிருக்காரு. அவங்களுடைய பொன்மொழியே இதுதான், நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம். இங்கே நம்ம இனத்தையே தமிழன்ல அது சும்மா பத்திரமாத்து தங்கம் இல்லை, திராவிடன் தான் பத்திரமா தங்கம் மாவட்டம் இல்லை, இந்தியன் தான் நம்ம இனம், பாரதியன் தான் இனம், தமிழெல்லாம் சொல்லக்கூடாது, இனவெறி எப்படிமானுங்க. இந்த விஷயம் பாலா போனெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க. இந்திய தேசிய கட்சிகள் ஆளக்கூடிய கர்நாடகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் அது கிடையாது. மலையாளிகிட்டையும் அப்படி கிடையாது. அவன் அந்த இதெல்லாம் இருப்பான். அது தெலுங்குகளை பாருங்க, தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கிறான், தெலுங்கு தேசம், இவன் திராவிடன் வைக்கிறாங்க. எனவே இதுக்கு மாற்றாக கொண்டு வரணும். கன்னடர்கள் நம்மளை தாக்க அங்கே கர்நாடக வாழ் தமிழர்களை போனான்னா பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இனத்துரோக கும்பலாக இன்னைக்கு தமிழிசை போல நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இதற்கான மூல ஆசான் ஈவேரா தான் என்பதையும் புரிந்து கொண்டு அந்த 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 செல்வாக்கெல்லாம் மறைஞ்சு உண்மையான இன உணர்வு, நீ வலதுசாரி ஆயிரு, இடதுசாரி ஆயிரு, நடுசாரி ஆயிரு, தமிழ் இனசாரியாக இருக்கணும்.
அப்படிதான் அவன் இருக்காங்க. பல பேர் பல சாரிகள் இருந்தாலும் இது இல்லாத இந்திய தேசத்துக்கே எப்படி இருக்காங்க? இடதுசாரி இருக்கான், வலதுசாரி இருக்கான், நடுசாரி எல்லாரும் இருக்கான்ல. ஏன் தமிழ் தேசத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது? தமிழ் தேசியத்தை எல்லாரும் ஏற்றுக்க, நீ எந்த சாரியா இருந்தாலும் அது அந்த படிப்பினை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.